கடந்த 2019ஆம் ஆண்டு கம்பம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடித்து கொடுமைப்படுத்தி காயம் ஏற்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சிறுவன் மற்றும் பெற்றோர் கம்பம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு மெய்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து குற்றவாளி விஜயை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.